ஹாய் லவ்லி கைஸ், உங்களுக்காக லபீஸ்கானோட நெக்ஸ்ட்டு பாட்டை தான் எடுத்து வந்துருக்கேன். நான் பேசுகிற வேர்டு யாருக்காவது பெயின் தர மாதிரி தெரிஞ்சா ஐம் ரியலி சாரி. ஜஸ்ட் இது ஒரு ஸ்டோரி தான். ஸ்டோரியை மட்டுமே கேளுங்க, ஓகே? பாட்டுக்குள்ள போகலாம். அப்புறம் அங்கே பாருங்கடா, இதுவும் ஒரு மினி சீரியல் மாதிரி தான், ரொம்ப லென்த்தாலாம் இருக்காது. ஓகேயாடா, இதில் வேணால் ஒரு 3 பார்ட் இல்லை 4 பார்ட் இல்லை ஒரு 2 பார்ட்டாக இருக்கணும். சீக்கிரமாகவே என் பண்ணிவிட்டு நியூவாக நெக்ஸ்ட் எப்பப்போ நம்ம ரன் பண்ணலாம், ஓகே? இப்போ அப்படியே நம்ம பாட்டுக்குள்ள போகலாம். பாய்ஸஸ் எல்லாருமே ரவுண்டாக நின்றுக்கிட்டு ஒழுங்கா சொல்லுடா, கேட்குறம்லடா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவேன். ஆமாம், அந்த கேர்ளுக்கு என் மேலே கொஞ்சம் ஃபீலிங்ஸ் இருக்குது, ஆனால் எனக்கு சுத்தமாக பிடிக்கலையே அப்படிங்கிற மாதிரி சொல்லுவேன். ஓ, பிடிச்சிருந்தா வேற நீ டேட் பண்ணுவியோ அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜின்னு கேட்பாரா. ஹே, நான் அப்படி சொல்லலாடா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவேன். நம்ம ஜிமினா நோட் பண்ணிவிட்டு, அந்த கேர்ளுக்கு ஒன்று ரொம்ப பிடிக்குமா? அப்படி தான் சொல்லிட்டு திரியுது, என்ன பண்ண அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜொங்கு கேட்டோம். அப்போ நீ இந்த மாதிரி பண்ணு, அவளை காலேஜுக்கு கூட்டிகிட்டு வா. டே முன்னாடி அந்த கேர்ள் கிட்ட கொஞ்சம் க்ளோஸாக இருக்கிற மாதிரி, அதாவது எப்படி உன்னை இக்னோர் பண்ணி பேசுகிறான், அதேமாரி நீ அந்த கேர்ள் கிட்ட டேயை கொஞ்சம் இக்னோர் பண்ணபடி பேசு. ஜிம்மி, நீ என்ன மாதிரி பேசுகிற நீ அப்படிங்கிற மாதிரி சுகா ஷாக்கானா. சுகா, நீ ஷாக் ஆகிடுடா, ஜஸ்ட் இது ஜெலஸ் மூமெண்ட்டு தான். இப்போ ஒரு கேர்ள் கிட்ட நம்ம ஜொங்கு க்ளோஸாக பேசுகிற மூமெண்ட்டை பார்த்தாலே டேக்கு சுத்தமாக பிடிக்காது. அது ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. 2வது பாயிண்ட்டு, ஜொங்கு டேயை இக்னோர் பண்ணால் கண்டிப்பாக டேயால் தாங்கிக்கவே முடியாது. ஜொங்குக்கு எப்போ பார்த்தாலும் டே பின்னாடியே டேயோட சேடோ மாதிரி இருக்கிறதுனால தான் டே ரொம்ப ஃப்ரீயாக இருக்கிறான். ஒன் டே ஜொங்குக் காலேஜுக்கு வரலன்ட்டு அவன் எவ்வளோ டென்ஷன் ஆனான். காலேஜில் அவன் என்ன இருக்கையா செஞ்சான்? நேராக ஹவுஸுக்கு கிளம்பி போகலை. நான் சொல்கிறேன், அந்த கேர்ள்கிட்ட நீ கொஞ்சம் க்ளோஸாக பேசு. அப்புறம் டே கிட்ட ஒரு 2 டேஸாவது இக்னோர் பண்ணுற மாதிரி நடந்துக்கோ. அது உனக்கு கஷ்டமாக இருந்தாலும் சரி, டே ஹேட் ஆகிற மாதிரி தெரிஞ்சாலும் சரி, நீ கொஞ்சம் அந்த மாதிரி பண்ணு. அப்புறம் என்ன, ஆட்டோமேட்டிக்காக டேக்குள்ளே இருக்க பொசசிவ் அப்படியே வெளியே பொங்கி வந்து வேகமாக வந்து உன்கிட்ட நான் தாண்டா உன்னை லவ் பண்ணிகிட்ருக்கேன், உன்னை மேரேஜ் பண்ணிக்க போகிறது நான்டா, என்னை விட்டுட்டு என்னடா அந்த கேர்ள் கிட்ட பேசிகிட்டு இருக்க, நீ பேசுனா அந்தல உன்னை ஃப்ரீ பண்ணி விட்டுருவேன் நான். அவனோட ரூடு கேரக்டரை கொஞ்சம் காட்டிட்டு அப்புறம் உனக்கு கிஸ்ஸை கொடுத்துட்டு லவ்வை சொல்லி லவ்வை அக்செப்ட் பண்ணிப்பான் அப்படிங்கிற மாதிரி ஜிமினா சொல்லுவேன். நீ சொல்கிறதெல்லாம் கேட்க சொல்ல நல்லா தான் இருக்குது, கரெக்டாக நடக்காட்டா ப்ராப்ளம் எனக்கே அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜொங்குக்கு சொல்லுவோம். இவ்வளோ பிளான் போட்டேன், ஏதாவது சொதப்பிச்சாடா? இல்லை, அப்போ இதுவும் சொதப்பாது. சும்மா அந்த கேர்ளை கூட்டிகிட்டு வந்து முன்னாடி இக்னோர் பண்ணு, இக்னோர் பண்ணு. நீ இக்னோர் பண்ணிட்டேனே தெரிஞ்சிட்டாலே உடஞ்சிடுவான். அதுவும் ஒரு கேர்ள் கூட இருக்குதா இருந்தா கண்டிப்பாக காண்டாகிடுவான். காண்டாகி ஓப்பனாக வந்து உன்கிட்ட லவ்வை சொல்லுவான். அப்புறம் என்ன, நெக்ஸ்ட் வீக்கு உனக்கும் டேக்கு எங்கேஜ்மெண்ட் அப்படிங்கிற மாதிரி ஜிமினா சொல்கிறத கேட்டேன். ஜங்குக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறாரு. ஆமாம், ஜிமினா சொல்கிறது கரெக்டு தான். நீ ஜங்குக்கு டேக்கு ஜெலஸை கொடுக்கணுன்னா ஜங்குக்கு நீ இந்த மாதிரி தான் பண்ணணும். அப்படின்னா டே ஓவர் ஜெலஸ் ஆகி அவன் ஹார்ட்டை ஓப்பன் பண்ணி நீ எங்கேயும் போகக்கூடாது, என்னை விட்டு மூவ் ஆன் ஆகக்கூடாதுங்கிற திங்கிங்கில் உன்கிட்ட வந்து டைரெக்டாக பேசுவான். ஓகேயா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவேன். ஓகே, ஆனால் இதே மாதிரி அப்பவும் சப்போர்ட்டுக்கு இருப்பீங்கல்ல? கோவத்தில் என்ன திட்டான், பனிஷ் பண்ணிட்டான்னு அவ்வளோ பேர் கலந்துக்க மாட்டீங்கல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லுவேன். உன் லவ் சக்ஸஸ் ஆகிற வரைக்கும் உன் பக்கத்துலேயே தாண்டா இருப்போம், அப்போ அதுக்கப்புறம் விட்டுருவீங்களாடா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜொங்கு கேட்பாரா. ஏன்டா இந்த மாதிரியே பேசிகிட்டு இருக்க, டயட்டெல்லாம் வேஸ்ட் பண்ணுற, நெக்ஸ்ட் டே காலேஜுக்கு அந்த கேர்ளோட வர்ற. அப்புறம் நம்ம கிட்ட போகிறோம், டேயை கொஞ்சம் காண்டேட்டணும், அப்புறம் லவ்வை சக்ஸஸ் ஆக்குறோம், ஓகே அப்படிங்கிற மாதிரி எல்லோரும் தம்ஸ்அப் வர கட்டிக்கிறாங்க. இந்த மாதிரி கட்டிட்டு ரொம்ப ஹாப்பியானா இப்போ நம்ம சைடை தான் கட்டுது. கரெக்டாக ஒரு பார்க்கில் தான் வந்து உட்காண்ட்ருக்காரு. நம்ம ஜொங்குக்கு நம்மளா கிஸ் பண்ணோம். என்ன அறியாமல் நான் எப்படி கிஸ் பண்ணேன், நான் இந்த மாதிரி கிஸ் பண்ணியிருக்கேனே, அவன் என்ன திங்க் பண்ணுவான்? ஒரு வேளை நான் கிஸ் பண்ணதை பார்த்துட்டு நானும் அவனை லவ் பண்ணுறேன்னு திங்க் பண்ணியிருப்பானோ? லவ் பண்ணக்கூடாது தானே திங்க் பண்ணிகிட்ருக்கேன். நான் எப்படி ஜொங்குக்கு போய் கிஸ் பண்ணேன்? எனக்கு ஏன் இந்த மாதிரி திங்கிங் வந்துச்சு வந்துச்சுங்கிற மாதிரி திரும்ப திங்க் பண்ணிட்டு இருந்தேன். இமேஜினேஷனில் டேக்கு முன்னாடி இன்னொரு டே நின்ன மாதிரி இருக்குது.
ஏன்னா நீ அவனை லவ் பண்ணிகிட்ருக்க டேயாங் அப்படிங்கிற மாதிரி இமேஜினேஷனில் ஒரு அதாவது அவரோட ஹார்ட் அவர்கிட்ட பேசுது. நீ அவனை லவ் தான் பண்ணிகிட்ருக்க. ஜங்குக்கு எப்போ நீ ஃபஸ்ட் டைம் பார்த்தியோ அப்போலேருந்து உனக்கு ஜங்குக்குன்னா அவ்வளோ பிடிக்கும். ஜங்குக்கை நீ லவ் தான் பண்ணுற, ஆனால் நீ அதை மறைக்கிற. ஹார்ட்டில் இருக்கிற என்ன, அதாவது நான் அப்படின்னு இந்த இமேஜினேஷன் சொல்லுது. ஏன் கிட்ட இருந்து ஏன் ஜங்குக்கை நீ பிரிக்கிற அப்படிங்கிற மாதிரி ரியாலிட்டியில் இருக்க இந்த டேயை பற்றி பேசுது. உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா, நீயும் நானும் ஒன்று தானே அப்படிங்கிற மாதிரி இந்த அந்த டையை பற்றி பேசினோம். இல்லை, எனக்கு ஜங்குக்கு வேணும். ஏன் லைஃப்பில் வந்து ஜங்குக்கு மூவ் ஆன் பண்ணிடாத. உன் லைஃப்பில் இருக்கிற பெயினுக்காக ஹார்ட்குள்ளே இருக்க ஃபீலிங்ஸை ரிஜெக்ட் பண்ணிடாத. ஜங்குக்கு மட்டும் எனக்கு கிடைக்கலன்னா கண்டிப்பாக நான் உன்னோட ஹார்ட்டை நான் பக்கத்தில் இருக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஹார்ட் வந்து பேசுது. நீ ஜங்குக்கு லவ் பண்ணுற, ஜங்குக்கு நம்மளை விட்டு மூவ் ஆன் ஆகக்கூடாது, நம்மளுக்கு ஜங்குக்கு தேவை அப்படிங்கிற மாதிரி டேயோட ஹார்ட் அண்ட் இமேஜினேஷனில் இருக்க அந்த லுக்கு பேசும். இதை கேட்டு இன்னும் காண்டாகி என்னை டென்ஷன் ஆக்க முன்னே வந்து நீ ஏனுங்கிற மாதிரி வேற கட்டுறாரு. இந்த மாதிரி கட்டுனா அந்த பார்க்கில் இருக்க எல்லாருமே ரொம்ப ஷாக் ஆனா சாரி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவனை அப்படியே நோட் பண்ணி பார்க்குறாரு. அந்த காட்ஸ் அந்த இமேஜினேஷனாக டென்ஷனில் ஒரு லுக் அது சொல்லியிருக்கும்ல, ஜங்குக்கு நீ சைல்ட்லேருந்து எப்போ அவனை மீட் பண்ணி அப்போலேருந்து லவ் பண்ணிகிட்ருக்கேன். ஜங்குக்கு இல்லாமலாம் உன்னால் இருக்கவே முடியாது. நீ ஒவ்வொரு ரெடியாக ரிஜெக்ட் பண்ணி ஓன் பெயினை திங்க் பண்ணி உன் லவ்வை இழந்துடாத. ஏன் கிட்டேருந்து என் ஜங்குக்கு பிரிச்சிடாதுங்கிற மாதிரி சொல்லி அந்த வேர்டெல்லாம் திங்க் பண்ணிவிட்டு அவரோட மொபைல் எடுத்து அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி பிக்கை நோட் பண்ணிட்டு பாரு. இந்த மாதிரி நோட் பண்ணால் பாய்ஸஸ் எல்லாரும் கூட சேர்ந்து தான் நம்ம பிக் எடுத்திருப்பாரு. ஆனால் இருந்தாலுமே எல்லா பக்கத்துலையுமே குக் 2 பேரும் தான் பக்கத்தில் பிக் எடுத்திருப்பாங்க. அப்போ சைல்டு ஏஜில் எப்போ ஜங்குக்கை பார்த்தாரோ அப்போதுலேருந்து இப்போ இருக்கிற பிக்கு வரைக்கும் நம்ம ஜங்குக் பக்கத்தில் தான் இருப்பார். பிக் எடுக்கிறதுக்குள்ள நம்ம ஜங்குக் பன்னி மாதிரி ஸ்மைல் பண்ணுறதும் அதை நம்ம வந்து ரசித்தபடி நோட் பண்ணுறதையும் அந்த பிக்கில் எல்லா பிக்லேயும் அதே லுக்கில் தான் இருக்கிறாரு. இந்த மூமெண்ட்டை பார்த்துட்டு நான் அப்போ ஜங்குக்கை லவ் பண்ணுறேன்னா என்ன, ஆனால் என்னோட ஃபாஸ்ட் லைஃப் அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணிவிட்டு என்ன பண்ணேன், ஜங்குக்கு லவ் பண்ணுறேன், எனக்கு ஜங்குக்கு வேணும்னு ஹார்ட் என்கிட்ட சொல்லுது. ஜங்குக்கு நானே என்னோடய ரியாலிட்டியிலேருந்து கிஸ் பண்ணியிருக்கேன், எனக்கு என்ன பண்ணனே தெரியலையே அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி நம்மகிட்ட வேணுமா வேண்டாமா நம்ம ஜங்குக்கு அப்படிங்கிற மாதிரி இப்படி திங்க் பண்ணிகிட்ருப்பாரு. எங்கே டைம் ஸ்கிப் ஆகி நெக்ஸ்ட் டே மார்னிங் காலேஜில் தான் காட்டுறாங்க. இப்போ நம்ம பாய்ஸஸ் எல்லாருமே கரெக்டாக ஸ்டாப் ரூமில் இருந்துட்டு டேக்காக தான் வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி வெயிட் பண்ணிகிட்டு இருந்தான் டேக்கு இனிமேல் அந்த கன்ஃபியூஷன் போகவே இல்லை. அந்த குழப்பத்திலே தான் நம்ம என்ன மாதிரி பண்ணிகிட்ருக்கோம். பிரெயின் என்ன சொல்லுதுன்னா உன் லைஃப்பில் உன்னோட பாஸ்ட்டை திங்க் பண்ணு. எல்லாருமே சீட் பண்ணுற பர்சன் தான், யாருமே உண்மையாக ட்ரூவான பர்சன் கிடையாது. இவனும் உன்னை ஏமாட்டுவான் அப்படிங்கிற மாதிரி பிரெயின் சொன்னால் ஹார்ட்டு பிரெயின் நீ ஒரு ஓரமாக இருந்துக்கோ, எனக்கு ஜங்குக்கு வேணுங்கிற மாதிரி நம்ம ஹார்ட்டு டேட்டை சொல்லுது. பிரெயினும் ஹார்ட்டும் மாற்றி ஃபைட் பண்ணுறதுல டேக்கு பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்குது. ஹார்ட்டு வேணுனுக்குது, பிரெயினு வேண்டானுக்குது. நான் என்ன மாதிரிடா டிசைட் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த டென்ஷன்லேயே வந்து நான் உட்காண்டான். ஜிமினா தான் ட்ரியாங் நேற்று என்கேஜ்மெண்ட் பிளேஸ்லேருந்து வேகமாக போனியே, எங்கே போனேன் அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் அது மாம் கால் பண்ணியிருந்தாங்கடா ஹவுஸ்க்கு வர சொல்லி, அவங்கள ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகணுன்னு சொல்லியிருந்தாங்க, அதான் நான் வெளியே போயிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்படி சொல்லுவார். அந்த மாதிரி சொன்னால் என் டேக்கி பொய்யே சொல்ல தெரியாது அப்படிங்கிற மாதிரி ஜிமினா நோட் பண்ணிவிட்டு அப்படியாடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அப்படியே நம்ம சுகாவை பார்த்துட்டு சுகா என்னடா என்னையே பார்த்துட்ருக்க சொல்லுடா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் என்ன சொல்கிற, ஏன் சுகா இப்படி என்னை கண்டுற விடுற அப்படிங்கிற மாதிரி ஒரு ரியாக்ஷன் கொடுப்பாரா. அட ஆமல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜிமீன் இந்த ஜங்குக்கு எங்கே அப்படிங்கிற மாதிரி கேட்பாரா. அந்த மாதிரி கேட்டால் ஜங்குக்கு எங்கேங்கிற மாதிரி கேட்குற அந்த இதுக்கு நம்மகிட்ட அப்படின்னு மாதிரி சுகாவை பார்க்குறாரு. ஜங்குக்கு இவன் தேடுறான் அப்படிங்கிற மாதிரி இப்படி நோட் பண்ணான். ஜிமினாட்டையோட ஃபேஸை நோட் பண்ணபடி ஜங்குக்கா அவன் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோரும் ப்ளே பண்ண ப்ளே கிரவுண்டில் இருக்காங்கள அங்கே தான் இருந்து டீச் பண்ணிகிட்ருக்கான். அது மட்டும் இல்லை ஜங்குக் கூட ஒரு கேர்ள் வந்துருந்தாங்கல்ல அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜிமினா சொல்கிறது கேட்டு ஒயனு தான் ஆமாம் ஜிமினா அந்த கேர்ள் ரொம்ப க்யூட்டாக இருந்தாங்கல்ல அப்படிங்கிற மாதிரி ஒயன் சொல்கிறத நோட் பண்ணிவிட்டு ஆமாம் ஒயன் ஒன்றை விட க்யூட்டாக இருந்தாங்கங்கிற மாதிரி ஜெய்கப் இந்த மாதிரி ஆளுக்கு ஜங்குக் கூட ஒரு கேர்ள் வந்துருக்காங்க, அந்த கேர்ள் பார்க்க க்யூட்
க்யூட்டாக இருக்காங்கங்கிற மாதிரி சொல்கிறத கேட்க கேட்க டேய் காண்டாகி அது யாருடா ஜொங்கு கூட இருக்கிறதுங்கிற மாதிரி டக்குன்னு அங்கேருந்து வேகமாக எழுந்து ஸ்டாப் ரூமை விட்டு வெளியே போவாரா ஜொங்குக்கு தேடி இந்த மாதிரி போனால் இப்போ ஒயன்டா ஜேகப்போட காட்டை பிடிச்சி திருக்குறாங்க. என்ன திமிருடா உனக்கு, என்னை விட அந்த கேர்ள் க்யூட்டாக வர இருக்கா உனக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜேகப்புக்கு 2-3 அடிலாம் விழுது. அப்படி சொன்னாட்டாண்டி அவன் அப்படி போவான்னு நினச்சி சொன்னேன். ஓ அதுக்கு நீ என்னை விட அந்த கேர்ள் க்யூட்டாக இருக்கு, நீ என்கிட்டயே சொல்வியாங்கிற மாதிரி பயங்கரமாக இப்படி ஒயின் அடித்தான். சரி ஃபைட்டை பிரேக் பண்ணுவோம், வாங்க போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சிமினா வாங்க போகலாம் அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்டா, டே நீங்கள் எல்லோரும் போங்க அப்படிங்கிற மாதிரி மற்ற பாய்ஸஸை போக சொல்லிட்டு இப்படி போகிற ஜிமினாவோட ஹேண்ட்ஸை பிடிச்சி சுகா க்ளோஸாக இருக்கிறது. சுகா டைம் ஆயிடுச்சு போவோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னால், எங்கே டேய் பிளான் பண்ணுறது நான்டா, அவங்க 2 பேரும் சேரான்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், டேய் மார்னிங்லேருந்தே உங்கள்கிட்ட கெஞ்சிக்கிட்டே இருக்கிறேன், நீ என்னை இக்னோர் பண்ணிக்கிட்டே இருக்கிற, என்ன கெஞ்சினா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சிமினா அப்படியே நம்ம சுகாவை நோட் பண்ணான். பாரு ஜிமினா, வர்ற நீ என்ன சரியாகவே கவனிக்கிற மாட்டேங்கிற. மார்னிங் எனக்கு தர வேண்டிய கீஸ் எல்லாம் இப்போ நீ ரொம்ப பிரேக் பண்ணிட்ட. 3 வீக்ஸ் ஆயிடுச்சுடா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், நைட்டுனா கேஸ் வாங்கிக்கிறீ அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜிமினா சொன்னோம். அதெல்லாம் எனக்கு தெரியாது, இப்போ எனக்கு மார்னிங் கேஸ் வேணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம சுகா நம்ம ஜிமினாவை படாத பாடுபட்டுட்டு இருக்காரு. இவன் வேற நேரங்காலம் புரியாமல் கேஸ் வேணும்னு இருக்கானே. டே ஜங்குக்கும் டேயும் என்ன மாதிரி ரியாக்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்துட்டு வந்துட்டு உனக்கு கிஸ் கொடுக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், நீ ஏமாற்றிட்டு கிளாஸ் ரூமை பார்த்து போயிடுவேன் அப்படிங்கிற மாதிரி சுகா சொல்கிறாரு. ப்ராமி சுகா ஏமாட்டலாம் மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், நம்புகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சிமினா சுகம் கரெக்டாக அதே ப்ளே கிரவுண்டுக்கு வந்தா இந்த மாதிரி நம்ம ஜொங்குக்கு டீச் பண்ணிட்டு இருக்கட்டும். ஜொங்குக்கு நோட் பண்ணபடி அந்த கேர்ள் உட்காந்துருந்து ஜொங்குக்கே ரசிச்சுக்கிட்டு இருக்க மூமெண்ட்டையும் நம்ம டேயை நோட் பண்ணிவிட்டு செம்ம காண்டாகிறாரு. இந்த மாதிரி காண்டானம் இந்த மாதிரி அங்கே 2 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்லி கொடுத்துட்ருக்குற நம்ம ஜொங்குக் அப்படியே டே வந்து நிற்கிற மூமெண்ட்டை பார்த்துட்டு அப்படியே திரும்பினவர் அப்படியே திரும்பாதபடி ஆப்போசிட் பக்கமாக திரும்பிக்கிறாரு. ஆகா டே எப்போ வந்தானே தெரியலையே, ஆமாம் எதுக்காக அந்த பிளேஸில் அப்படியே நின்று ஒரு மாதிரி முறைக்கிறான், ட்ரெஸ்ஸை எதுவும் ஒழுங்காக போடலையோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சாக்ஸை கரெக்டாக போட்டிருக்கேனா, டிஷர்ட்டை கரெக்டாக போட்டிருக்கேனா, இல்லாட்டி எங்கேயாவது செஸ்ஸு தெரியுதா ஹேண்ட்ஸு தெரியுதா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அதை நோட் பண்ணி செக் பண்ணி பார்க்குறாரு. இல்லையே எல்லாம் கரெக்டாக தானே இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்போ ஏன் அவன் அப்படி என்னை பார்த்து முறைக்கிறான் அப்படிங்கிற மாதிரி இப்படி திரும்ப வரா இந்த மாதிரி திரும்பிட்டு டே காண்டில் கேர்ள் பக்கத்தில் உட்காந்துருக்க அந்த மூமெண்ட்டுக்கு முறைச்சிட்டு இருக்கிறத பார்த்துட்டு ட்ரியாங் அப்படிங்கிற மாதிரி கூப்பிட வருவாரா நம்ம ஜிமினா தான். டே பாயை திறந்து ஏதாவது பேசுன கல்லண்ட டிபெண்ட் அப்படிங்கிற மாதிரி கல்லை ஹேண்ட்ஸில் தூக்கி வச்சிருக்காரு. ஆகா தூக்கி எறிஞ்சான்னு வச்சுக்கோ ஹெட்டு போச்சு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜொங்குக் பேக் சைடில் நிற்கிற ஜிமினாவை நோட் பண்ணால், கொஞ்சம் விட்டுருந்தா டயாங்கன்னு சொல்லிட்டு வேகமாக வந்து ஹக் பண்ணி கிஸ் பண்ணிடுவோம் அப்படிங்கிற மாதிரி கடுப்புலேயே நம்ம ஜொங்குக்கு நோட் பண்ணிவிட்டு அவனை பார்க்காம இக்னோர் பண்ணுறான் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், ஆமாம் இக்னோர் தான் நான் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு டேயை பார்க்குற மாதிரி நம்ம ஜொங்குக் டக்குன்னு பக்கத்தில் இருக்கிற கேர்ளை நோட் பண்ணிவிட்டு, ஹே ஜெனி என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி ஜெனிகிட்ட பேசுவாரா. அந்த மாதிரி பேசினா, ஜொங்குக்கு நீ அழகாகவே ட்ரெயின் பண்ணிகிட்டு இருக்க, டேய் முழுக்க இந்த பிளேஸ்லேயே உட்காந்துருந்து நீ ட்ரெயின் பண்ணுற மூமெண்ட்டை பார்த்து ரசிக்கலாம் முழுக்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜொங்குக்கோட பேக் சைடு முட்டுகளை அடிப்பாளா. என்னம்மா அடிச்சிட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜொங்குக்கு ஷாக்காக நோட் பண்ணா, என்னடா அடிக்கலாம் செய்கிறா அப்படிங்கிற மாதிரி நம்ம சுகா கேட்கவும், இங்கே அடிக்க தான் இன்னொரு பர்சன்ட்டுக்கு வலிக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம டே எவ்வளோ பேர் நோட் பண்ணோம். இந்த மாதிரி கேர்ள் அடிக்கிற மூமெண்ட்டுக்கு ஜொங்குக்கு வந்துட்டு பார்க்காம அந்த கேர்ள் கிட்ட பேசிகிட்டு இருக்க மூமெண்ட்டை மட்டுட்டு ஒரு ஒரு கோவத்தில் அப்படியே டக்குன்னு அங்கேருந்து வேகமாக போயிடுவார். கோவப்பட்டுட்டான். டே ஜங்குக் அப்படிங்கிற மாதிரி கூப்பிடுவோம். என்ன ஜிமீன் அப்படிங்கிற மாதிரி கேட்டால், டே அவனை இக்னோர் பண்ணுன்னு சொன்னால் நீயே வேகமாக போய் ஹக் பண்ணி மார்னிங் கிஸ்லாம் குட்டுருவங்களுக்கு, பேபி மார்னிங் கிஸ் நான் சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம சுகா நோட் பண்ணால், இவன் வேற அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜங்குக்கு தனியாக கூட்டிகிட்டு போய் என்னெல்லாமோ நிறைய சொல்கிறது. ஜிமின்னு என்னடா டே பயமாக இருக்குடா, நான் இவ்வளோ டேஸ் லவ்வாக சொல்லிட்டு லவ்வாக சொன்னேன்னு அவனை திட்டிகிட்டு இருக்கான். இப்படி இன்னொரு கேர்ள் கூட க்ளோஸாக இருக்கேன்னு சொல்லிட்டு என்னை மட்டுமே இக்னோர் பண்ணிட்டேன்னா அவ்வளவுதான்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், தேவையில்லாமல் நெகட்டிவாகவே திங்க் பண்ணாதேண்ணா, பாசிட்டிவாகவே திங்க் பண்ணு. இன்றைக்கி ஈவினிங்குள்ளே உங்ககிட்ட வேகமாக வந்து அவன் பேசலைன்னா பேசணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜிமினா அங்கேருந்து போனால்,
ஹம், பேசணும்னு சொல்கிறதுனா ஈஸி தான், அதை செய்யணுமே அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்குக்கு சொல்லிட்டு அப்படியே அந்த பிளேஸில் அவங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே அவர் ட்ரெயின் பண்ணிட்டு இருப்பாரு. இந்த மாதிரி ட்ரெயின் பண்ணால் சுகாவும் வயனுமே அதே பிளேஸில் அவங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ட்ரெயின் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்படி ட்ரெயின் பண்ணிட்டு இருந்தால் நம்மகிட்ட தான் கிளாஸ் எல்லாம் எடுக்கவே இல்லை. அந்த டென்ஷன் ஜங்குக் பக்கத்தில் ஒரு கேர்ள் நிற்கிற அந்த டென்ஷன்லேயே இருப்பார். இந்த மாதிரி இருந்தால் அன்னைக்கு டே முழுக்க நம்ம ஜங்குக்கிட்டே முழுக்க முழுக்க இக்னோர் பண்ணுறாரு. அது ஜங்குக்கே பெயினாக இருந்தாலும் வேறு வழி இல்லைங்கிற மாதிரி டேட்ட பேசாமல் டே பக்கத்தில் போகாமல் அந்த கேர்ள்கிட்டே பேசுகிறது, அந்த கேர்ள்கிட்டே நடக்கிறதுங்கிற மாதிரி கேர்ள் கூட ரொம்ப ரொம்ப க்ளோஸாக இருக்கிற அந்த மூமெண்ட்டை எல்லாத்தையும் நோட் பண்ணிவிட்டு நம்ம டேக்கு செம்ம ஹைப் ஆகுது, கோவமும் வருது. கோவத்திலேயே நம்ம ஜங்குக்கை நோட் பண்ணிட்டு இருந்தா அன்னைக்கு டே முழுக்க வரைக்கும் நம்ம டே வந்து ஜங்குக்கிட்ட பேசியிருந்துருக்கவே மாட்டார். அந்த கோவத்துலேயும் கொஞ்சம் காண்டுலேயுமே தான் நம்ம ஜங்குக்கு நோட் பண்ணிட்டு இருந்திருப்பாரு. அன்னைக்கு டே ஸ்கிப் ஆகி நெக்ஸ்ட் டே மார்னிங்கே காலேஜ் ரன் ஆகிருக்கும். இப்போ காலேஜ் ரன் ஆயிருந்தா நம்ம டே வந்து அப்படியே ஸ்டாப் ரூமுக்குள்ளே வந்தா, என்னடா ஜிம்மி நேற்று நீ போட்ட பிளான்லாம் சொதப்பிக்கிச்சேங்கிற மாரி மாற்றி மாற்றி ஒருத்தராக பேசிக்கிட்டு இருக்க சொல்ல, இப்போ நம்ம ஒயன் கிட்ட தான் சுகா வந்துட்டு, ஒய்யன் இன்னும் என்ன பண்ணிட்டு இருக்க, வா கிளம்பு, ஜங்குக் தான் இந்த பிளேஸில் இல்லைல்ல, நம்ம தான் நீ ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ட்ரெயின் பண்ணணும். இன்னும் 1 வீக் ஜங்குக் காலேஜுக்கு வர மாட்டான், நம்ம தான் ஜங்குக்கு கற்றுக் கொடுப்பார்ல அந்த ஃபைட்டிங் கில்ஸ், அதுக்கெலாம் நம்ம இனி தான் அவங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் சேர்த்து ட்ரெயின் பண்ணணும். வா ப்ளே கிரவுண்டுக்கு வா, சிங்கிளாலாம் நல்லா மேனேஜ் பண்ண முடியல அப்படிங்கிற மாதிரி கூப்பிடவும், ஜங்குக் காலேஜுக்கே வரலையோ அப்படிங்கிற மாதிரி நம்ம டே நோட் பண்ணால் நம்ம ஜிமினை அதை நோட் பண்ணிவிட்டு, ஆமாம் சுகா நீ சொல்கிறது கரெக்டு தான், ஜங்குக் தான் நீ 1 வீக் வரமாட்டானே, நீ ஹெல்ப்புக்கு வேணா நான் வரட்டுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். நீலாம் ஒன்று வரண்டா, நானும் ஒயனை மேனேஜ் பண்ணிப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஒயன் அங்கேருந்து கூட்டிகிட்டு போனால் நம்மகிட்டே அப்படி ஜிமினை பக்கத்தில் வந்துட்டு ஜங்குக் எதுக்காக காலேஜுக்கு வரல, ஏதோ ஹெல்த் இஷ்யூஸில் ப்ராப்ளமா அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், அப்படிலாம் ஒன்றும் இல்லைடா, இங்கேருந்து ஒரு 5 மெம்பர்ஸை அதர் காலேஜில் போய் டோர்னமெண்ட்டில் கலந்துக்கு கூட்டிகிட்டு போயிருக்கான்டா, 1 வீக் ஆயிருமா அந்த பிளேஸில் எனக்கு வர்றதுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜிமின் அப்படியே அங்கேருந்து போனால், ஏன்னா 1 வீக்காக ஜங்குக் அதர் காலேஜில் இருப்பானா அப்படிங்கிற மாதிரி இதை நம்மகிட்ட ஜங்குக் சொல்லவே இல்லையே. எப்போதுமே நம்ம ஜங்குக் இந்த மாதிரி ஃபங்க்ஷனுக்கு வெளியே போகிறதா இருந்தால் டேயை தான் கூடயே கூட்டிகிட்டே தான் போயிருந்திருப்பாரு. இந்த டைம் நம்ம டே கூப்பிடவே இல்லை, சொல்லவும் இல்லை. இந்த மூமெண்ட்டு நம்ம டேக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. இந்த மாதிரி ஃபீல் ஆனால் இப்போ அந்த ஹார்ட் தான், அதாவது டேக்கு முன்னாடி வந்துட்டு நான் திரும்ப திரும்ப சொல்லிகிட்டு இருக்கேன், நீ இந்த மாதிரி திங்க் பண்ணி கடைசியில் உன் பக்கத்தில் ஜங்குக் இல்லாதபடி பண்ண பார்க்குற, எதையாவது பண்ணி ஜங்குக்கு உன் பக்கத்தில் வர வச்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி இப்படி அந்த ஹார்ட் சொல்லிட்டு டக்குன்னு அங்கேருந்து மறையும். இந்த மாதிரி மறைஞ்சேன். டேக்கு ரொம்ப ஒரு மாதிரி பெயின் ஆகுது. அந்த டே முழுக்க நம்ம ஜங்குக்கு பார்க்க முடியல, ஜங்குக்கோட வாய்ஸ் கூட நம்ம டேக்கு கேட்கலங்கிற மாதிரி ரொம்ப ரொம்ப நம்ம ஜங்குக்கு மிஸ் பண்ணுவார். இந்த மாதிரி மிஸ் பண்ணால் இந்த மாதிரி மிஸ் பண்ணுற அந்த 1 டே மூமெண்ட்லேயே டேக்கு நல்லாவே ஃபீல் ஆயிடுச்சு. ஜங்குக்கு ஜஸ்ட் ஃப்ரெண்ட்லியெல்லாம் நம்ம திங்க் பண்ணவே இல்லை, நமக்கு அவன் மேலே ஃபீலிங்ஸ் தான் இருக்குது, இது லவ் தான் அப்படிங்கிற மாதிரி நம்மகிட்டே அதை கண்டுபிடிச்சிடும். அப்படி கண்டுபிடிச்சாலுமே 1 வீக்குமே நம்ம ஜங்குக் காலேஜுக்கு வந்திருக்க மாட்டார். 1 வீக் அப்படியே மூவ் ஆன் ஆகிருக்கும். 1 வீக் மூவ் ஆன் ஆகி ஹாலிடேலாம் மூவ் ஆன் ஆகி நெக்ஸ்ட்டு காலேஜ் ஸ்டார்ட் ஆகுது. இந்த மாதிரி ஸ்டார்ட் ஆனால் இப்போ நம்ம டேடம் ஜங்குக் எப்போ வருவானுங்கிற மாதிரி வெயிட் பண்ணிட்டு இருந்தா, இன்றைக்கும் ஜங்குக் சிங்கிளாக வரல, அந்த கேலையும் காலேஜுக்குள்ளே கூப்பிட்டு வராரு. ஏன்னா நம்ம டே வந்து லவ்னு சொல்லலைல்ல, நான் அவனை லவ் பண்ணுறேன்னு சொல்லலை, அதுக்காக அந்த கேலையும் கையோடு கூட்டிகிட்டு வர மூமெண்ட்டை பார்த்துட்டு இவன் ஏன் சிங்கிளாகவே போக மாட்டானா, அந்த கேர்ள் கூட தான் போவானா, அப்போ இந்த 1 வீக்கும் இந்த கேர்ள் கூட தான் அந்த பிளேஸில் இருந்திருப்பானோங்கிற மாதிரி நம்மகிட்ட இந்த மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு செம்மையாக கோவமாகறாரு. இந்த மாதிரி கோவமான டேயோட ஃபேஸ் ரியாக்ஷன் சேஞ்ச் ஆகிற அந்த மூமெண்ட்டை ஜிமினை நோட் பண்ணிவிட்டு நம்ம பாய்ஸஸ் எல்லாரையுமே நேராக கேண்டீனுக்கு கூட்டு போகிறாரு. ஜங்குக் எல்லாருமே அந்த பிளேஸில் தான் இருக்காங்க. எல்லாருமே உட்காந்துருந்து ஃபுட்டை சாப்பிட்டுட்டு இருந்தா அந்த கேர்ளுக்கு தான் நம்ம ஜங்குக் மேலே ஃபீலிங்ஸ் இல்லை, அதனால ஜங்குக் இதை சாப்பிடு, ஜங்குக் அதை சாப்பிடு, ஜங்குக் இப்படி அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்னே சொல்லிக்கிட்டு இருக்கா. ஒன்று எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கேன். ஜங்குக்கோட பிளேட்டில் இருக்கிறதையும் எடுத்து சாப்பிட்றா. இதை பார்க்க சொல்ல ஜங்குக்கு காண்டாக இருக்குது, கடுப்பும் வருது. இருந்தாலும் டேயை பொசசிவ் ஆக்கணுமேங்கிற மாதிரி எல்லாத்தையும் அப்படியே கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு ஃபுட்டை சிரித்து சாப்பிடுவார். இந்த மாதிரி சாப்பிட்டுட்டு இருந்தான். இதை பார்க்க சொல்ல டேக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது. ஜங்குக்கு தன்னை விட்டு ரொம்ப மூவ் ஆன மாதிரி ஒரு ஃபீல் வருது. எப்போ பார்த்தாலும் டேயாங் சாரி டேயாங், சரி டேயாங் ப்ளீஸ் டேயாங்
ப்ளீஸ் டேயாங் பேசு டேயாங் அப்படிங்கிற மாரி டேங்கிற மாரி பின்னாடி சுற்றுனது. டேயாங் வா நம்ம அங்கே அந்த பிளேஸ்க்கு போகலாம், டேயாங் கிளாஸ் இல்லையா அவனுக்கு, டேயாங் அப்படிங்கிற மாரி எப்போ பார்த்தாலும் கூடயே சுற்றிக்கிட்டு இருந்த அந்த ஜங்குக்கோட மெமரிஸ் மட்டுமும் இப்போ நம்ம டேக்கு அப்படி ஃபுல்லாக டிங் ஆகுது. இந்த மாதிரி டிங் ஆக இப்போ நம்ம டேயோட நேமே நம்ம ஜங்குக்கு இப்போ கூப்பிடவே இல்லைல்ல. இந்த மூமெண்டெல்லாம் பார்க்க சொல்ல நம்ம டேயோட ஃபேஸ் ரியாக்ஷன்லாம் சேஞ்ச் ஆகி ஒரு மாதிரி அவருக்கு ஹார்ட் பெயின் ஆகுது, ஹார்ட் ப்ரோக்கன் ஆன மாதிரி இருக்குது. இந்த மாதிரி இருந்தால் இதுதான் கரெக்டான சான்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சுகாடம், ஜங்குக்கு இது உன்னோட ஃபியான்சி தானே, உன்னோட அங்கிள் அதாவது உங்கள் டேடோட சிஸ்டரோட டாக்டர் தானே, அப்படி பார்க்க சொல்ல நீயும் அந்த கேர்ளும் மேரேஜ் பண்ணிக்கிற அந்த ரிலேஷன்ஷிப்பில் தானே இருக்கிறீங்க, அவளுக்கும் உனக்கும் ஏதாவது மேரேஜ் ஃபங்க்ஷன் மாதிரி டிசைட் பண்ணியிருக்காங்களா, அதாவது சைல்ட்லேயே நீங்கள் 2 பேர் மேரேஜ் பண்ணிக்கிற மாதிரி ஃபேமிலிக்குள்ளே ஏதாவது பேசியிருக்காங்களாங்கிற மாதிரி சுகா இப்படி கேட்க, இதை கேட்டு அந்த கேர்ள் ரொம்ப எக்ஸைட் ஆகி, ஐயாங்க நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான், என்னோடய பேரண்ட்ஸும் ஜங்குக்கோட பேரண்ட்ஸும் சைல்ட்லேயே இந்த மாதிரி டிசைட் பண்ணி வச்சுருக்காங்க. நாங்கள் கொஞ்சம் பெரிய பசங்களானதுக்கப்புறம் என்னோட காலேஜ் ஸ்டடிலாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஜங்குக்கு எனக்கும் மேரேஜ் பண்ணி கொடுக்குறது தான் பேரண்ட்ஸ் சொல்லியிருக்காங்க. ஆனால் பட் ஜங்குக்கு தான் மேரேஜுக்கு ஓகே பண்ண மாட்டேங்கிறான். இந்த டைம் இந்த பிளேஸ்க்கு நான் வந்திருக்க ரீசனு ஜங்குக்கு நான் மேரேஜ் பண்ணி ஜங்குக்கூட லைஃப்பை லீட் பண்ணது தான் வந்திருக்கேன். ஜங்குக்கிட்ட நீங்கள் எதாவது சொல்லி அக்செப்ட் பண்ண வைங்களேன் அப்படிங்கிற மாரி சுகா கிட்ட அந்த கேர்ள் பேச, நீ முதல்ல வாயை மூடுறி அப்படிங்கிற மாரி ஜங்குக்கு அந்த கேர்ள் திட்டுனா, நீ என்ன கோமா பேசுகிற, இரு நான் அங்கள்கிட்ட போய் சொல்கிறேன், நீ என்னை திட்டுறேன்னு சொல்கிறேன் அப்படிங்கிற மாரி எழுந்து போய் ஜங்குக்கோட டேடுக்கு கால் பண்ணி ஜங்குக்கு திட்டுறான் அப்படிங்கிற மாரி சொல்லவும் அந்த மொபைல் அப்படியே வாங்கிட்டு டேட் அப்படிங்கிற மாரி சொன்னால், ஏன்டா அவளை பிடிச்சி திட்டுனேங்கிற மாதிரி ஜங்குக்கோட ஜங்கு கிட்ட டேடு நீங்கள் சொன்னீங்கன்னா அவனை காலேஜுக்கு கூட்டாரு, அவங்க ப்ராப்ளம் பண்ணிகிட்ருக்கேன், இந்த மாதிரி ப்ராப்ளம் பண்ணால் எப்படி அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்குக்கூட டேடை திட்ட இந்த மாதிரி மாட்டி திட்டிகிட்டு இருந்தேன். சரி ஓகே நான் அவளை திட்டலை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு காலை கட் பண்ணிவிட்டு இம்சை அப்படிங்கிற மாதிரி திட்டிக்கிட்டே கரெக்டாக அந்த கேர்ள் கிட்ட வந்துட்டு தெரியாமல் சொல்லிட்டேன் சாரிண்ணே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கடுப்பில் அங்கேருந்து இப்போ வர அந்த மாதிரி போனேன். ஜங்குக்கு நீ கோமாயிட்டியா, நான் வேணா உனக்கு ஜில்லுன்னு மில்க் ஷேக் வாங்கிட்டுட்டா, என் பக்கத்தில் வந்தானே இதை வச்சு அடிப்பேன்னு தெரியாதுடி அப்படிங்கிற மாதிரி கோவமாங்கிறது ஜங்குக்கு போனால், இல்லை நான் உனக்கு மில்க் ஷேக் வாங்கிட்டு வரேன், நீ கூல் ஆகு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு மில்க் ஷேக் வாங்கிட்டு ஜங்குக்கு பின்னாடியே போகிறோம். இந்த மூமெண்டெல்லாம் பார்க்க டேக்கு ரொம்ப ஒரு மாதிரி க்ரையிங்கே வர ஸ்டார்ட் பண்ணிடும். இந்த மாதிரி பெயினில் இருக்கிற அந்த மூமெண்ட்டை நம்ம ஜிமினா ஃபுல்லாக நோட் பண்ணிவிட்டு பக்கத்தில் உட்காந்துட்டு டே மச்சான் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், என்னடா கதறி அலனும் போல் ஃபீலாக இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், அப்படிலாம் ஒன்றும் இல்லையே, அப்படியா சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அங்கேருந்து நம்ம ஜிமினா எழுந்து போனால் ஜிமினா கிட்ட ஹெல்ப்பை கேட்கலாம், ஜிமினா கிட்ட சொல்லலான்னுங்கிற மாதிரி திங்க் பண்ணாலும் அன்னைக்கு வர நம்ம ஜிமினா விட்டுட்டு சொல்ல, உனக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் வரும், அப்போ இந்த மச்சானதான் தேடி வருவேன்னு நம்ம ஜிமினா திட்டிருப்பார்ல, அப்படின்னு ஞாபகம் ஜிமினாட்ட சொல்லான்டானுங்கிற மாதிரி திங்க் பண்ணுவார். இந்த மாதிரி திங்க் பண்ணேன். இப்போ அப்படியே ஒரு 3 டேஸ்க்கு 4 டேஸ்க்கு மேலே ஃபாஸ்ட் ஆகுது. இந்த மாதிரி 4 டேஸ் ஃபாஸ்ட் ஆனால் இப்போ நம்ம ஜங்குக்கு இன்னைக்கு நெக்ஸ்ட் டே பேட்டேங்கிற மாதிரி பாய்ஸஸ் அவ்வளோ பேர்கிட்டையும் சொல்கிறாரு. இந்த மாதிரி சொல்லிவிட்டு ஜிமினா கிட்டேயும் சொல்கிறாரு, என்னோடய பேட்டைக்கு எல்லாருமே வந்துட்டுருங்க, டேங் நீயும் வந்துரு அப்படிங்கிற மாதிரி டேட்டையும் சொல்லிவிட்டு போகலாமா அப்படிங்கிற மாதிரி இந்த கேர்ளை நோட் பண்ணி பேசவும் போகலானுங்கிற மாதிரி ஜங்குக்கும் இந்த கேர்ள் அங்கேருந்து போனோம். இந்த மூமெண்ட்டை பார்க்க சொல்ல டேக்கு ரொம்ப பெயினாக இருக்குது. பெயினாக இருந்தால் ஜிமினா அதை நோட் பண்ணிவிட்டு அப்படியே அந்த பிளேஸ்லேருந்து ஒரு பார்க்கு கூட்டுருக்காரு. பார்க்கில் டிப்ரெஷனாக இருக்கிற மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு, இங்கே பாரு அங்கே எனக்கு நல்லாவே தெரியும், நீ ஜங்குக்கு லவ் தான் பண்ணுற, இங்கே என்னை நல்லா நோட் பண்ணிப்பாரு, ஜங்குக்கு உனக்கு பிடிக்கும்ல, எனக்கு தெரியும்டா உனக்கு பிடிக்கும், இங்கே பாரு அது ஜஸ்ட் ஃபியான்சின்னு சொல்லி அவள் பேசிக்கிட்டு இருக்கா, ஜங்குக்கு உன்னை லவ் பண்ணிகிட்ருக்கான், உன்னோட லவ்வுக்கு தான் அவன் அக்செப்ட் கேட்டுட்ருக்கான், நீ அக்செப்ட் பண்ணிக்காத போது அவன் என்னடா பண்ணுவான், என்னைக்காவது ஒன் டே ஜங்குக்கோட டேடு இந்த கேர்ளை மேரேஜ் பண்ணிக்கோன்னு சொல்ல போகிறாங்க, அவனும் உங்ககிட்ட அக்செப்டை கேட்டு டயர்டாகி நீ அக்செப்ட் சொல்லாத மூமெண்ட்டை பார்த்துட்டு ஒருவேளை மூவ் ஆன் ஆகி அந்த கேர்ளை மேரேஜ் பண்ணிட்டானே நீ என்ன பண்ணுவ அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரா. இந்த மாதிரி சொல்கிறத கேட்டுகிட்டே ரொம்ப ஷாக்காக ஜிமினோட ஃபேஸை நோட் பண்ணேன். எங்கே பாரு, என்னோடய ஃபேஸை பாரு டேங், நான் சொல்கிறதெல்லாம் கண்டிப்பாக நடக்கும், அவன் ஒன்றை தான் திங்க் பண்ணிகிட்ருக்கான், அவன் ஹார்ட் முழுக்க ஜஸ்ட்டு உங்ககிட்ட இருந்து அக்செப்ட்ங்கிற அந்த வேர்டு மட்டும்தான் அவன் கேட்குறான், அதை அக்செப்ட் பண்ணிக்கோ, திங்க் பண்ணு, நீ டேஸஸ் மூவ் ஆனாக்க ஜங்குக்கூட பேரண்ட்ஸ் போஸ்ட் பண்ணுவாங்க, அந்த ஃபோர்ஸிங்கை தாங்கிக்க முடியாமல் அவன் பிறகு ஒன்றை விட்டு மூவ் ஆன் ஆக வேண்டிய
சுச்சுவேஷன் உருவாகும். அன்னைக்கு நீ இந்த மாதிரி உட்காண்ட்ருந்தும் பிரோஜனம் இல்லை, உன் பக்கத்தில் நாங்கள் அவ்வளோ பேர் இருந்தும் பிரோஜனம் இல்லை. ஏன்னா ஜங்குக்கு உன்னை விட்டு ரொம்ப மூவ் ஆன் ஆகி போயிடுவான், திங்க் பண்ணிக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இங்கேருந்து நம்ம ஜிமினை அப்படியே அவரோட பிளேஸ்க்கு பண்ணால், இப்போ ஜங்குக்கோட ஹவுஸை காட்டினா ஜங்குக்கோட ஹவுஸில் உன்னோட பேட்டை எனக்கு ஜெனிக்கும் உனக்கும் என்கேஜ்மெண்ட் மாதிரி டிசைட் பண்ணிடலாங்கிற மாதிரி ஹோல் ஒர்க்கையுமே ரெடி பண்ணிடுவாங்க. நம்ம டேக்கும் ஜெனிக்கும் என்கேஜ்மெண்ட் மாதிரி ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு முன்னாடி செஞ்சிடலாங்கிற மாதிரி ஜங்குக்கிட்ட கூட சொல்லாமல் எல்லா ஒர்க்கையுமே ரெடி பண்ணிடுவாங்க. ஜங்குக்கு அது தெரியவே செய்யாது. நெக்ஸ்ட்டு டெமிடி ஸ்டார்ட் ஆகுது. அந்த பேட்டை ஃபங்க்ஷனுக்கான ஒர்க்லாம் நடந்துட்டு இருந்தா பாய்ஸஸ் எல்லாருமே இந்த பிளேஸ்க்கு கரெக்டாக வராங்க. நம்ம டேமே இந்த பிளேஸ்க்கு வராரு. இந்த மாதிரி வர மூமெண்ட்டை பார்த்துட்டு நம்ம ஜிமினாடா நீ என்ன டிசைட் பண்ணியிருக்கேன்னு தெரியலையே, கேட்டால் சொல்லுவானான்னு தெரியலையேங்கிற மாரி டேயே நோட் பண்ணியிருந்தேன். இப்போ கரெக்டாக அந்த பிளேஸில் நம்ம பாய்ஸஸ் எல்லோரும் வந்துட்டு நோட் பண்ணிவிட்டு பாய்ஸஸ் பக்கத்தில் ஜங்குக்கு வந்துட்டு எல்லாருமே பேட்டைக்கு வந்துட்டுக்கு ரொம்ப ஹாப்பிடா, ரொம்ப தேங்க்ஸ்டா அப்படிங்கிற மாரி பேசிட்டு கேக்கு கட் பண்ணுற பிளேஸ்க்கு போகிறாரு. கேக்கையுமே கட் பண்ணுறாரு. இப்படி கட் பண்ணிவிட்டு ஹாப்பியாக இருந்தால் நம்மகிட்டே வந்து ஒரு கிஃப்ட் பாக்ஸ் வாங்கி ஹேண்ட்ஸில் வச்சுருக்காரு. அதில் வந்து நம்ம ஜங்குக்கிட்ட லவ்வை சொல்கிற மாதிரி, அதாவது அந்த கிஃப்ட்டை ஓப்பன் பண்ணி பார்க்க சொல்ல ஒரு லெட்டர் எழுதி வச்சுருக்காரு. அப்புறம் நம்ம ஜங்குக்காக ஒரு செயினுமே வாங்கி வச்சுருப்பாரு. அந்த செயினோட அந்த டாலர் வந்து டீனுங்கிற மாதிரி டேயோட இன்சில் இருக்கும். இந்த மாதிரி வாங்கி வச்சுட்டு இந்த மாதிரி டேரெக்டாக நம்ம டேயால் சொல்ல முடியாட்டாலும் லெட்டர் மூலியமாக சொல்லிடலாங்கிற மாதிரி இப்படி எழுதி வச்சுட்டு கிஃப்ட் பாக்ஸோடு இருப்பாரா. அந்த கிஃப்ட் பாக்ஸையும் பாய்ஸஸ் எல்லோரும் ஒன் பை ஒன்னாக கொடுத்தேன். டேயுமே கிஃப்ட் பாக்ஸ் கொடுக்குற மூமெண்ட்டை பட்டுட்டு நம்ம ஜங்குக்கு செம்ம ஹாப்பிலே அந்த கிஃப்ட் அப்படி வாங்கிப்பார். இந்த மாதிரி வாங்கிக்கிட்டேன். இப்போ நம்ம டே டாம்டி கீழே வந்து நின்னோம். அப்போ நம்ம ஜங்குக்கோட டேடு தான் அப்படியே மைக்கை ஹேண்ட்ஸில் எடுத்துகிட்டு அங்கே வந்திருக்க ரிலேட்டிவ்ஸ் மெம்பர்ஸ் எல்லாத்தையுமே நோட் பண்ணிவிட்டு இன்றைக்கி இந்த டே எனக்கு ரொம்ப ஸ்பெஷல் தான். ஏன்னா என் ஜங்குக்கோட பேட்டே, அது மட்டும் இல்லை அதை விட இந்த பேட்டையே நாங்கள் இன்னும் ஸ்பெஷலாக்க போகிறோம். என் ஜங்குக்கோட ஃபியான்ஸி இந்த பிளேஸில் தான் இருக்கிறாங்க. என் ஜங்குக்கும் அப்புறம் என்னோடய சிஸ்டரோட டாக்டருக்கும் இந்த பிளேஸ்லேயே உங்கள் எல்லோரும் முன்னாடியும் என்கேஜ்மெண்ட் பண்ணி வைக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி இப்படி சொன்னால் செம ஸ்மைல் பண்ணபடி இருந்த நம்ம பாய்ஸஸ் எல்லாருமே செமையாக ஷாக் ஆனால்